சந்தோஷங்கள் நிறைஞ்ச என்னோட சைல்ட்ஹுட் சர்ச் விபிஎஸ்ல தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அவள் பேரு ஃப்ளோரிடா. பேருக்கு ஏற்ற மாதிரி அவள் அவ்வளோ அழகு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் ஸ்கூலு காலேஜ் கேப் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆஃப்டர் அ லாங் கேப் சர்ச் கெட் டுகெதரில் மறுபடியும் பேச ஆரம்பித்தோம். அப்படியே ஈஸ்டர் ட்ராமாவில் 2 பேரும் சேர இன்னும் க்ளோஸ் ஆனோம். எங்கள் சாட்ஸில் அடிக்கடி லவ் யூ சொல்லியே எனக்குள்ள அவளுக்கான காதலும் அதிகமாச்சு. அதுதான் தயக்கத்தோட ஏப்ரல் 17 குருமம்பட்டி உயிரியல் பூங்கால என்னோட லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணேன். அன்னைக்கு எங்களுக்கு இடையிலான அந்த சைலன்ஸ் வாழ்க்கை அவ்வளோ நீடிக்குமோ நினைச்சேன். ஆனால் அவள் ஓகே சொன்னதனோடி வார்த்தையால் சொல்ல முடியாது. என் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் போனோம். மூவி இன்டர்வல்ல அவள் எனக்கு போட்டு விட்ட சில்வர் ரிங் என் வாழ்நாள் அதை மறக்கவே மாட்டேன். நம்ம அடிக்கடி போற மேட்டூர் பஸ் டிராவலாம் செம மொமெண்ட்ஸ். காதல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சண்டையும் இருக்கும். ஆனா எப்பயும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்ததே இல்லை. அவ அப்பா விழுந்தப்போ இப்படி எனக்கு ஆறுதல் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். இன்னும் என் மனசுல அது நீங்காத வடுவாவே இருக்கு. அவ்வளோ கஷ்டத்துலையும் அவளோட ஜாப்ல அவள் க்ரோத் ஆனப்போ அவ்வளோ ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணேன். நானும் ஜாப்ல சேர்ந்தேன். நியூ பைக் வாங்க அவளும் என் ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹே ஃப்ளவர், எவ்வளோ கஷ்டங்கள் வரட்டும், சண்டைகள் வரட்டும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற லவ், ரெஸ்பெக்ட் அண்ட் சப்போர்ட் எப்பயும் நம்மளை கைவிடாது. உனக்கு நான் எனக்கு நீனு சேர்ந்து வாழ போற அந்த குட்டி ஸ்வர்க்கத்துக்காக காத்துட்டு இருக்கேன். லவ் யூ ஃப்ளோரு. கிரியேட் யுவர் மெமரிஸ் வித் ஆஷி ஆர்ட்ஸ்.